அந்த 5வது அத்தியாயம் முதல் காண்டம் ஸ்ரீமத் பாகவத புராணம் பார்க்கலாம். எத்தனாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம்? பக்தர்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் காண்டம் 5வது அத்தியாயம். அத்தியாயத்தின் தலைப்பு ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தியான உபதேசங்களை வியாசதேவருக்கு நாரதமுனி வழங்குறார். நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 13 14 11 பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 11 பார்க்கணுமா இல்ல 12? 11. 11ங்க பிரபுஜி. ஓகே, ஃபைன். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 5வது அத்தியாயம் ஸ்லோகம் 11. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அவதவத்யபி நாமான்யனந்தஸ்ஸ யசோங்கிதானி யத் ஷண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹ. இந்த ஸ்லோகம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 12 பிரபுஜி. 12வது ஸ்லோகம். நைஷ்கர்மியம் அப்யச்யுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம் குதः புனः சஸ்வத் அபத்ரமீஸ்வரே ந சார்பிதம் கர்ம யத்யப்யகாரணம். நைஷ்கர்மியம் யப்யச்யுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதः புனः சஸ்வதபத்ரமீஸ்வரே ந சார்பிதம் கர்ம யத்யப்யகாரணம். நைஷ்கர்மியம் யப்யச்யுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதः புனः சஸ்வதபத்ரமீஸ்வரே ந சார்பிதம் கர்ம யத்யப்யகாரணம். நைஷ்கர்மியம் அப்யச்யுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம் குதः புனः சஸ்வதபத்ரமீஸ்வரே ந சார்பிதம் கர்ம யத்யப்யகாரணம். பக்தர்கள் வாசிக்கலாம். हरे कृष्ण प्रभु जी. வாசிங்க. नैष्कर्म्यम् अपि अच्युत भाववर्जितं न शोभते ज्ञानम् अलम् निरञ्जनं कुतः पुनः शश्वत् अपत्रम् ईश्वरे न चार्पितं कर्म यत् अपि अकारणम्. हरे कृष्ण. வேற? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. வாசிக்கலாம். நைஷ்கர்யம் அபி அச்யுத பாவ வர்ஜிதம் ந சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம் புத புன சஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே ந சார்பிதம் கர்ம யத் அபி அகாரணம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேற? हरे कृष्ण प्रभु. नैष्कर्म्यम् अभि अच्युत पाववर्जितं न सोपते ज्ञानम् अलम् निरञ्जनं कुतः पुनः शश्वत् अभद्रम् ईश्वरे न सार्पितं कर्म यत् अपि अकारणम्. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु जी. नैष्कर्म्यम् अभि अच्युत पाववर्जितं न शोभते ज्ञानम् अलम् निरञ्जनं कुतः पुनः शश्वत् अभद्रम् ईश्वरे न चार्पितं कर्म यत् अपि अकारणम्. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण. ஓகே, வார்த்தை வார்த்தை அர்த்தம்.
Hare Krishna Prabhuji. Word to word meaning. வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த ஷிலா பிரபுபாத அவர்களுக்கு ஜெய். நைஷ்கர்மியம் பலன் கருதும் செயல்களின் விளைவுகளிலிருந்து விடுபட்டதால் உண்டான தன்னுணர்வு. அபி இருப்பினும் அச்சுத்த இழிவற்றவரான பகவான் பாவ எண்ணம் வர்ஜித்தம் இல்லாத ந இருப்பதில்லை. ஷோபதி நல்லதாக காணப்படுகிறது. ஞானம் தெய்வீக அறிவு. அலம் அதனால் நிரஞ்சனம் ஜட நோக்கங்களில் இருந்து விடுபட்டு. குதக எங்கு இருக்கிறது. புனக மீண்டும். சாஸ்வத் எப்பொழுதும். அபத்ரம் இணக்கமற்ற. ஈஸ்வரே பகவானுக்கு. ந இல்லை. ச மேலும். அர்ப்பித்தம் அளிக்கப்பட்ட. கர்ம பலனை எதிர்பார்க்கும் செயல். யத் அப்பி என்ன இருக்கிறது. அகாரணம் பலன் கருதாது. பிரபுஜி மொழிபெயர்ப்பு படிக்கிட்டுங்களா? Yes, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு. கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தன்னுணர்வை பற்றிய அறிவு எல்லா பௌதிக கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருந்த போதிலும் அழிவற்றவரை பகவான் பற்றிய சிந்தனை இல்லாததாக இருக்குமானால் அது நலம் தராது. இதனால் துன்பம் தரும் நிலையற்ற கர்மங்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றால் என்ன நன்மை விளையப் போகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. அடுத்தது யாரா பாருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yes. பொருளுரை. ஹரே கிருஷ்ணா பிரபு. மேலே குறிப்பிட்டது போல் பகவானின் உன்னதமான பெருமைகளை போற்றாத சாதாரண இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் பக்தி தொண்டை போற்றாத வேத இலக்கியங்களும் அருவ பிரம்மத்தை பற்றிய நூல்களும் கூட நிந்திக்கப்படுகின்றன. மேற்கண்ட காரணத்தினால் அருவ பிரம்மத்தை பற்றிய நூல்களே நிந்திக்கப்படுமானால் பின் பக்தி தொண்டின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கென இல்லாத சாதாரண பலனை எதிர்பார்க்கும் செயல்களை பற்றி என்னவென்று சொல்வது. கற்பனையால் விளைந்த அறிவும் பலன் கருதும் செயலும் பூர்ணத்துவத்தின் இலட்சியத்தை நோக்கி ஒருவரை அழைத்து செல்லாது. கிட்டத்தட்ட பொதுமக்கள் அனைவருமே ஈடுபட்டுள்ளதான பலன் கருதும் செயல் ஆரம்பத்திலும் முடிவிலும் எப்பொழுதுமே துன்பத்தை மட்டுமே தருவதாகும். அத்தகைய கருமங்களின் பலனை பகவானின் சேவைக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இல்லையெனில் அது பௌதிக பந்தத்தை விளைவிக்கும் என்று பகவத்கீதையிலும் கூட உறுதி செய்யப்பட்டுள்ளது. பலன் கருதும் செயலின் உண்மையான அனுபவிப்பாளர் முழுமுதற் கடவுளே ஆவார். இதனால் ஜீவராசிகளின் புலன் இன்பத்திற்காக அது ஈடுபடுத்தப்படும் போது அதுவே பெரும் தொல்லைக்கு காரணமாகிறது. ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஓகே. ஓமஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம். முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் பரமானந்தமாதவம் வந்தேஹம் ஸ்ரீகுரும் श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिति नामिने. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे.
गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन अनायासे होय निज वांछित पूरन नैष्कर्म्यम अपच्युत भाववर्जितम न शोभते ज्ञानम् अलम निरंजनम कुतः पुनः शश्वद्भद्रमीश्वरे नाचार्पितं कर्म यद्यप्यकारणम्. ஐந்தாவது அத்தியாயம் பாகவதத்துல 3வது காண்டத்துல வரக்கூடிய இந்த அத்தியாயம் விசேஷமான அத்தியாயம். பாகவதத்துடைய புகழ சொல்லுது, எதற்காக பாகவதம் எழுதப்பட்டது, ஏன் பாகவதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம், எதனால வேதவியாசர் இருந்து எல்லா புராணங்களையும் தொகுத்தக்கு அப்புறமா அவருக்கு அதிருப்தி வந்தது, அந்த அதிருப்திக்கு அப்புறம் எப்படி பாகவதம் எழுதினக்கு அப்புறம் அவருக்கு திருப்தி வந்தது, ஏன் வேதவியாசர் சர்வவேதி இத்தியாசானாம் சாரம் சாரம் சமுத்திரத்தம், எல்லா வேதத்துடைய சாரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்றார், ஏன் எல்லா வேதங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தை காட்டுது, பாகவதத்தோட உயர்ந்த தன்மையை ஏன் காட்டுது, இப்படி என்ன பாகவதத்துக்கான ஒரு புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா அந்த அத்தியாயத்திலையும் கிரக்ஸ் அப்படின்னா ஒரு திரண்ட விஷயம். அந்த அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, அதுல முக்கியமான ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு, அதைத்தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 4 ஸ்லோகம் பார்த்துட்டோம். இது அதற்கப்புறம் வரக்கூடிய கடைசி ஸ்லோகம்னு சொல்லலாம். 5 முக்கியமான ஸ்லோகங்கள் ஏற்கனவே 4 முக்கியமானதை பார்த்துட்டோம், இப்ப 5வது பார்க்கணும். இதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் புகழ் வாய்ந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கு, பாகவத்தை புகழக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நம்ம பார்த்தோம் எப்படி நாரத முனி இந்த வேதவியாசர் இவ்வளவு வேதத்தை தொகுத்தக்கு அப்புறமும் பகவானை பற்றி ஏகாந்தமா புகழ. எப்பவுமே இந்த ஏகாந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பகவத்கீதைய ஏன் அப்படி நம்ம ரொம்ப உயர்ந்த ஒரு புத்தகமா சொல்றோம் அப்படின்னா, பகவத்கீதை ரொம்ப தெளிவா சொல்லிடுது யார் பரமபுருஷ பகவான் அப்படின்னு. யாரு பரமபுருஷ பகவான்? கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அகம் சர்வஸ்ய பிரபவோ அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. கிருஷ்ணர் நான் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில ரொம்ப தெளிவா சொல்லிடுறார். ஒரு இடம்னு கிடையாது, 2 இடம்னு கிடையாது, 3ன்னு கிடையாது, பக்கத்துக்கு பக்கம் பகவத்கீதை படிக்கும் போது தெளிவா புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். ஏன்னா எல்லாருக்கும் அதுல ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குமே. இப்ப நம்மலாம் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு ஜீவாத்மாக்களா இந்த உலகத்துல தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா பெரிய பெரிய ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கூட ஒரு சந்தேகம் வருது, யாரு பரமபுருஷ பகவான் இருக்கார். ரொம்ப பெரிய பெரிய நபர்கள்லாம் நம்ம பாக்குறோமே. இப்ப நம்ம இந்த உலகத்திலேயே பார்க்கும்போது நம்மளை விட பெரிய ஆள்னு பார்க்கும்போது நம்ம ஒரு இந்த நாட்டோட இல்ல இந்த நம்ம ஊருக்குன்னு சேர்மன் இருப்பார், இல்ல எம்எல்ஏ எம்பின்னு இருப்பார், ஆனா அவர் விட பெரிய ஆளுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நமக்குள்ளேயே நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை பாக்குறோம். யார் பெரியவர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு நல்ல ஒரு விசாரணை தானே. இப்போ நமக்கே யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா நம்ம யாரை பார்ப்போம்? நமக்கு பெரியவர்னா நம்மளுடைய அப்பா இல்ல நம்மளுடைய கணவர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்ம அப்பாவை விடையும் கணவரோடையும் கொஞ்சம் பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம அப்பா இல்ல நம்மளுடைய கணவர் யார்கிட்டயாவது மண்டியிட்டு வேலைக்கு போறாங்க. இப்ப நம்ம சம்டைம்ஸ் நம்மளுடைய கணவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பாஸ் முன்னாடி போய் செல்யூட் அடிப்பாங்க. இப்ப நமக்கு நீங்க நமஸ்காரம் நமஸ்காரம்னு நம்ம வகுப்பு ஆரம்பத்துல நிறைய சொன்னோம், என்ன பார்த்து நீங்க நமஸ்காரம் சொல்றீங்க அப்படின்னு. ஆனா நம்மளுடைய அப்பாவோ இல்ல நம்முடைய கணவரோ அவங்க வேலைக்கு போகும்போது கம்பெனில உள்ள முதலாளிக்கு நமஸ்காரம் ஐயா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நமக்கு பெரியவர் வீட்டுல ஒருத்தர் இருக்கார், ஆனா அவருக்கு பெரியவர் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கார். இப்படி ஒரு வியாபாரி இருக்கலாம், ரொம்ப பெரிய ஒரு நபரா இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட வியாபாரி கூட ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் முன்னாடி போய் நிற்கும் போது நமஸ்காரம்னு சொல்லி அவங்களுக்கு நமஸ்காரம் போடுறாங்களா இல்லையா? இப்படிதானே பாக்குறோம். நிறைய டைம் நம்ம எவ்வளவுதான் செல்வந்தர்களா இருந்தா கூட அவங்களுக்கு அதிகாரம் அதிகமா இருக்கிறது இல்ல. அவங்களுடைய வியாபாரத்துல வேணா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம். பட் எல்லா வியாபாரிகளும் போய் நிக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கிட்ட அவங்க எல்லாம் போய் மண்டியிட வேண்டியிருக்கு. இப்ப நம்ம அவருக்கு தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குங்கிறத பாக்குறோம். இப்படி அவரோட ஒரு பெரியவர் அப்படின்னா ஒரு நாட்டோடைய தலைவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
ஆனா இந்த நாட்டோட தலைவர் கூட பாருங்க ஒரு 5 வருஷம் தான் அதிகாரம் அவருக்கு இருக்கு இந்த நாடு முழுக்க. அதற்கப்புறம் அவரும் ரோட்டுக்கு வந்துடுறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏற்கனவே சல்யூட் அடிச்சவங்க கூட இப்ப அவங்கள உதாசீனப்படுத்தி போறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படி நமக்குள்ளேயே பெரியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கல நமக்கே ஒரு முடிவு பண்ண முடியல. யாரு தான் பெரியவர்ன்னு நமக்கே பார்க்க முடியல. சில பேர பெரியவர்ன்னு பார்க்கிறோம். ஆனா அவங்க சிறியவர் ஆயிடுறாங்க. நமக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? தேவர்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வருது யார் பெரிய ஆள்ன்னு. ரிஷி முனிவர்களுக்கும் சந்தேகம் வருது யாரு பெரிய ஆள் அப்படின்னு. அப்படி பெரிய ஆளுக்கே பெரிய பெரிய ஆளுங்களுக்கே சந்தேகம் வருது யார் பெரிய ஆள் அப்படின்னா, அப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. பாகவதத்திலே 10வது காண்டத்துல அ ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்து பிருகு முனி வந்து எல்லாரும் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. நீங்க போய் கண்டுபிடிங்க யார் பெரிய ஆள் அப்படின்னு. ஏன்னா ரிஷி முனிவர்களுக்கு இந்த உலகத்துல தற்காலிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மேல சந்தேகமே கிடையாது. அவங்க தான் பெரிய ஆளுங்களே கிடையாதுன்னு. பட் இருந்தாலும் 3 வழிபடக்கூடிய தெய்வங்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இருக்காங்க. இவங்கள போய் நம்ம பார்க்கலாம். இவங்கள்ல யார் உசத்தி அப்படின்னு. அதுல பிருகு முனிவர் வந்து முடிவுக்கு வரார். விஷ்ணு தான் பரமபுருஷ பகவான்னு. அந்த சரித்திரம் நீங்க 10வது கண்டம் வரும்போது பாகவத்துல நீங்க பார்க்கலாம். இப்படி நமக்கே யார் பெரியன்னு ஒரு சந்தேகம் வருது. பகவத்கீதையில ரொம்ப தெளிவா கிருஷ்ணர் வந்து அவர்தான் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. ஆனா நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான். எல்லா அகம் ஆதிர்கி தேவானாம் தேவர்களுக்கும் கிருஷ்ணர் தான் காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து சர்வதன்மான் பரித்தஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்கிட்ட மட்டும் சரணாதி அடைய அப்படிங்கிறார். ஏன்னா பொதுவா நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். நீங்க வாட்டுல கிருஷ்ணர பகவான்னு சொல்லிட்டீங்க. பொதுவா பக்தர்களுக்கே அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் பக்தர்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் வருதுன்னு தெரியல. கிருஷ்ணர் வழிபாட்டுக்கு வந்தக்கு அப்புறமும் இன்னும் அவங்க தேவதைகள்லாம் வழிபாடு செய்றாங்க. கிருஷ்ண பக்திக்கு வந்தக்கு அப்புறம் தேவதைகளை வழிபாடு செய்யணும் அவசியமே கிடையாது. கிருஷ்ண பக்திக்கு முன்னாடி கூட நம்ம தேவதைகளை வழிபடணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு பௌதிக ஆசைகள் இருந்தா கூட நேரடியா கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம். பட் இருந்தாலும் கிருஷ்ண பக்திக்கு வந்தக்கு அப்புறம் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான்னு தெரிஞ்சக்கு அப்புறம் மத்த தேவதைகள்ட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் நமக்கு எல்லாமே குடுத்துருவாரே. அப்போ பக்தர்களுக்கே அந்த ஒரு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்படி நான் வந்து இவ்வளோ நாள் நான் இந்த தேவதைகள நான் வழிபாடு செஞ்சேன். இப்ப நான் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டேன். கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்னு சொல்லி நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த தேவர்களுக்கும், தேவதைகளுக்கும் ஏதாவது கோபம் வந்து, நம்மள ஏதாவது செஞ்சுடுவாங்களோ, நம்முடைய கர்ம வினைகள்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்றார். சர்வதன்மான் பரித்யஜ எல்லா தேவதை வழிபாடையும் தூக்கி போட்டுடு. மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்கிட்ட மட்டும் நீ சரணாகதி அடை. அகம் துவாம் சர்வ பாபேபியோ இந்த தேவதேவர்கள்லாம் நமக்கு ஏதாவது செஞ்சிடுவாங்களோ, நம்மளுக்கு பாவ புண்ணியங்கள்லாம் இருக்கே, அதுல ஏதாவது கை வச்சுட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றார், அகம் துவாம் சர்வ பாபேபியோ உன்னுடைய எல்லா பாவங்களும் சரி, மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக நான் அதை வந்து விடுவிச்சிடுறேன். நீ பயப்படாத. மா சுச்சக அப்படின்னா பயப்படாதங்கிறார். கிருஷ்ணர் ஏகாந்தமா அவர்கிட்ட சரணாதி அடைஞ்ச ஆத்மாக்களை கர்ம வினைகள்ல இருந்து காப்பாத்துறார். பயப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றார். பக்தர்களுக்கு இந்த ஒரு திடமான நம்பிக்கை வேணும். ஸ்ரீல பிரபுபாதர்ட்ட ஒரு பக்தர் பொதுவா ஒரு உபன்யாசத்துல பிரபுபாதர் சொல்றார், நமக்கு நம்பிக்கை எங்கிருந்து வரும்னு சொல்லி கேட்கிறார். நமக்கு நம்பிக்கை எங்கிருந்து வரும்? இப்ப உதாரணத்துக்கு கிருஷ்ணன் மேல இவ்வளவு நம்பிக்கை நமக்கு எங்கிருந்து வருங்க? அப்படின்னா பகவத்கீதை, பாகவதம் படிக்கிறது நம்பிக்கை வரும். நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா, நம்பிக்கை பாகவதமும், பகவத்கீதையும் படிக்கிறதுனாலே நமக்கு வரும். இப்ப நிறைய டைம்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னா, அப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம பகவத்கீதை, பாகவதம் படிக்கலன்னு அர்த்தம். நம்ம பாகவதமோ, பகவத்கீதையோ படிக்க படிக்க நமக்கு கிருஷ்ணர் மேல அதிகமான நம்பிக்கை வரும். அதிகமான நம்பிக்கை வந்துன்னா நமக்கு முழு சரணாகதி வந்துடுமே. இப்ப கிருஷ்ணர் சொல்றார், எல்லாவித தர்மத்தையும் கைவிட்டு என்கிட்ட சரணாதி அட, உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் விடுவிக்கிறேன் பயப்படாதேங்கிறார். நமக்கு நம்பிக்கை இருந்தா தானே நம்ம அந்த தர்மத்தெல்லாம் கைவிடுவோம். இல்லாட்டினா தேவர்கள் வழிபாட கைவிட மாட்டோம். நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கு மேல நமக்கு என்னென்ன தர்மங்கள் செய்யணுமோ, அதை செய்யறதுல முக்கியத்துவம் காட்டுவோமே தவிர, கிருஷ்ணருக்கு பக்தி பண்றதுல முக்கியத்துவம் காட்ட மாட்டோம். நமக்கு நெறைய போலியான தர்மங்கள், கைத்தவ தர்மங்கள் மேலலாம் நமக்கு வந்து பற்று இருக்கிறனால, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இல்லாத வரைக்கும் அந்த தர்மத்த நம்ம கைவிட மாட்டோம். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா, வேத சாஸ்திரத்த படிக்கணும். பாகவதம் படிக்கிறனால, பகவத்கீதை படிக்கிறனால நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். இப்போ
ஏகாந்தமா கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்லிட்டார். அந்த ஏகாந்தமான கிருஷ்ணரை பத்தியான ஒரு புத்தகத்தை நீ எழுதணும்னு நாரத முனிவர் வேதவியாசர்ட்ட சொல்றார். அதற்கப்புறம் தான் இந்த பாகவதத்தை அவர் எழுதுறார். இல்லாட்டினா எல்லா இடத்துலயும் மறைச்சு மறைச்சு பேசிடுறார். ஒரு பக்கம் தேவர்களை வழிபாடு செய்யறது, தேவர்களை பத்தியான முக்கியத்துவத்தை சொல்றது, பௌதிக உலகத்தை எப்படி அனுபவிக்கலாம்னு சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வேதவியாசர் கொடுத்துட்டாரா. அதனால அது எழுதுனதுக்கு அப்புறமா அவருக்கு திருப்தி வரவே இல்லை. நாரத முனிவர் கண்டிக்கிறார். நீ இப்படி எல்லாம் நீ கொடுத்தினா எப்படி உனக்கு திருப்தி வரும்? ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஆனந்தம்ங்கிறது இந்த பௌதிக பொருட்களை தொடர்பு கிடைக்கிறதுனால கிடைக்கவே கிடைக்காது. ஆன்மீக வஸ்துவான பகவான தொடர்புக்கு வரும்போது தானே கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஆன்மீக வஸ்துவான பகவான தொடர்பு கொள்றதுக்கான விஷயங்களை நீ எழுதாம ஜட பொருட்களை மையமா வைத்தே நீ வேத சாஸ்திரத்தை நீ கொடுத்த அப்படின்னா எப்படி அவங்களுக்கு அமைதி வரும், ஆனந்தம் வரும்? அதை எழுதின உனக்கும் எப்படி அமைதி வரும், ஆனந்தம் வரும்? அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு ஏகாந்தமா பகவானை புகழக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லி வியாசதேவர்கிட்ட நாரத முனிவர் சொல்றார். அதற்கப்புறம் தான் வேதவியாசர் இந்த பாகவதத்தை எழுதுறாருன்னு பாக்குறோம். ததா வாசுதேவஸ்ய அப்படின்னு சொல்லி வாசுதேவோட புகழ நீ எழுதாம மறைச்சிட்டியே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இப்படி எப்படி பகவானை பத்தியான விஷயங்கள் இந்த லோகத்துக்கே மங்களம் தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அவதவத் எப்படி மக்கள் மத்தியில புரட்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த காவியத்தை நீ எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவானை புகழக்கூடிய ஒரு காவியமா அப்படின்னா அதுல ஏதாவது பிழைகள் இருந்தா கூட உண்மையான சாதுக்கள் அது ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா அது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதை பத்தி பேசி அதை பத்தி பாடி ஆனந்தம் அடைவார்கள் அப்படின்னுங்கிறதையும் நாரத முனிவர் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். என்ன ஸ்லோகம்னா நைஷ்கர்மியம் அப்பச்சுத பாவவர்ஜிதம். நைஷ்கர்மியம் அப்படின்னா நிஷ்கர்மா. நம்ம கர்மங்கள்லாம் செய்யறோமே அந்த கர்மத்தெல்லாம் கைவிட்ட செயலுக்கு நைஷ்கர்மியம்னு பேரு. கர்ம காண்டத்தெல்லாம் கைவிட்டு வெறுமனே ஏகாந்தமா பக்திக்கு வர்றதுக்கு நைஷ்கர்மியம்னு பேரு. பொதுவா நைஷ்கர்மியம் அப்படின்னா அது பக்தியில தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பௌதிக கிருஷ்ணர் கீதையில சொல்ற மாதிரி யஞாத்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா. இந்த உலகத்துல எல்லா செயல்களும் நம்மளை பந்தப்படுத்துதுன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். இப்ப எந்த செயல்கள்லாம் நம்மளை இந்த உலகத்துல பந்தப்படுத்தாதோ அது எல்லாமே நைஷ்கர்மியம்னு பேரு. உடலை அடையாளப்படுத்தி செய்யாத விஷயங்கள் எல்லாமே நைஷ்கர்மியம்னு பேரு. ஏன்னா அதெல்லாம் நம்ம பந்தப்படுத்த போறது கிடையாது. இப்ப அந்த நைஷ்கர்மியத்திலே 2 வகையான நைஷ்கர்மியம் இருக்கு. ஒண்ணு பகவானுக்கு பக்தி பண்றது ஒரு நைஷ்கர்மியம் தான். இன்னொன்னு நமக்கு இந்த பௌதிக விஷயத்து மேல பட்டு இல்லாம இருக்கிறதும் ஒரு நைஷ்கர்மியம் தான். பொதுவா அருவவாதிகளா இருக்கட்டும் இல்ல பௌத்தவாதிகளா இருக்கட்டும் இவங்கதான் இந்த பௌதிக உலகம் வேண்டான்னு சொல்லி கைவிட்டுடுவாங்க. இப்ப பௌதிக செயல்கள் வேண்டான்னு சொல்லி கைவிடுறது நைஷ்கர்மியம் தான். ஆனா உண்மையான நைஷ்கர்மியம் அப்படிங்கிறது பக்தி யோகம். இப்ப இந்த ஸ்லோகத்துல வேதவியாசர் இந்த பாகவதம் என்ன சொல்லுதுன்னா நைஷ்கர்மியம் அப்பியச்சுத பாவவர்ஜிதம். இப்படி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பலன் நோக்கு செயல்களை இல்லாம இருக்குது. ஆனா அதுல அச்சுத பாவம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பலன் நோக்கு செயல்கள் நம்ம செய்யல, இல்ல பலன் நோக்கு செயல்களை எதிர்பார்த்து ஒண்ணு செய்யாம இருக்கோம். ஆனா அதுல அச்சுத பாவம் இல்ல. அச்சுதா அப்படின்னா அது கிருஷ்ணனுடைய பேரு. கிருஷ்ணர் கீதையிலையும் பகவத்கீதையில அர்ஜுனன் கிருஷ்ணர் பத்தி சொல்றார். ரதம் ஸ்தாபயோமே அச்சுதா. ஓ அச்சுதா கிருஷ்ணா இந்த ரதத்தை சேனையோர் உபயோர் மத்தியே 2 சேனைக்கும் மத்தியில போய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அச்சுதா அப்படின்னா கிருஷ்ணர் வீழ்ச்சி அடையாதவன்னு அர்த்தம். சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடைகிறது. அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாத. கிருஷ்ணர் விழவே மாட்டார். எப்பவுமே அவர் உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பார். அதே போல கிருஷ்ணர் பக்தர்களுக்கு ரெசிப்ரோகேட் அப்படின்னா அந்த உறவாடுறதுலயும் அவர் விழுறது கிடையாது. இப்ப நமக்கு ஒரு நண்பர் இருக்காரு அப்படின்னா நமக்கு அவர் ஏதாவது ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு நமக்கு அவருக்கு ஏதாவது செய்வோம் இல்லையா? அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது.
எப்பவுமே ஒன் சைடா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது. கிருஷ்ணரும் அப்படிதான். அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் சுஹ்ருத், கிருஷ்ணருக்கு சுஹ்ருத், சுஹ்ருத்னா ஹிந்திலே ஃப்ரெண்ட் நண்பன் அர்த்தம். ஹிருதயத்துக்கு நெருக்கமானவர்னு அர்த்தம். கிருஷ்ணர் தான் உண்மையில நமக்கு நெருக்கமானவர். அவர்கிட்ட நீங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா, அவர் நமக்கு பிரதிபலனா ஏதாவது செய்வார். நல்ல ரெசிப்ரோகேட் பண்ணுவார். அதனால தான் கிருஷ்ணருக்கு அச்சுதான்னு பேரு. தன்னுடைய பக்தர்கள் கிட்ட அ இந்த ஒரு உறவாடுறதுல அவர் வீழ்ச்சி அடையறதே இல்லையாம். அப்பன்னா கிருஷ்ணர் எப்பவுமே நம்மள ஏமாத்த மாட்டார்ங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்பவுமே கிருஷ்ணர் நல்லதே தான் செய்வார். அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு அச்சுதான்னு பேரு. அச்சுத பாவா அப்படின்னா, கிருஷ்ணர பற்றிய பாவம் உள்ள புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப சில புத்தகங்கள்லாம் பார்க்கலாம். நெறைய அதுலருந்து கர்ம காண்டத்த விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதெல்லாம் தத் வாயசம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டார். அ நாரத முனிவர் இதற்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எந்த புத்தகங்கள்லாம் பகவான பத்தியான புகழ இல்லையோ, அது எல்லாமே ஒரு தத் வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதெல்லாம் ஒரு காக்கைகளுக்கான ஒரு புத்தகம். என்ன இந்த கர்மகாண்ட புத்தகங்கள்லாம்? இதெல்லாம் வெறுமனே காக்கா தான் இத போய் சாப்பிடும். இது அன்ன போன்ற உள்ள மக்கள்லாம் இதுல நாட்டம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நாரத முனிவர் வியாசதேவர்ட்ட சொல்லிட்டார். ஆனா கர்ம காண்டத்த பத்தியான புத்தகங்கள்லாம் இப்ப தவிர்த்துட்டார். இப்ப நாரத முனிவர் உண்மையிலே பகவான புகழக்கூடிய விஷயங்கள பத்தியும் போன்ற ஸ்லோகத்துல சொல்லிட்டார். தத் பாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ பகவான பத்தின விஷயங்கள்லாம் எப்படி ஒரு புரட்சி ஏற்படுத்தும் சமுதாயத்துல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, அதுல ஏதாவது தவறு இருந்தா கூட இருந்தாலும் பக்தர்கள் அத ரசனையோட கேட்டு ஆனந்தப்படைவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, இப்போ சில புத்தகங்கள் இருக்கு. அதுல கர்மகாண்டம் பத்தி இல்ல. ஆனா அதுல அச்சுத பாவமும் இல்ல. இப்படிப்பட்ட புத்தகங்கள என்ன கேட்டகரில ஒதுக்குறது அப்படிங்கிறதையும் இங்க பார்க்கலாம். நைஷ்கர்மியம் அப்யச்சுத பாவவர்ஜிதம். இப்போ கர்ம காண்டமே இல்ல. ஆனா அந்த புத்தகத்துல அச்சுத பாவம் இல்ல அப்படின்னா, அதுவும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறார். அப்ப அச்சுத பாவம் இருக்கிற ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகம் அதத்தான் சொல்லுது. மோக்ஷத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகமா இருந்தா கூட, அதுல அச்சுத பாவம் இல்ல அப்படின்னா, அதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இங்க முடியுது. நைஷ்கர்மியம் அப்பச்சுத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம். அது பாக்குறதுக்கு நல்ல சோபா. சோபான்னா நல்ல டெக்கரேஷன். நல்ல அருமையான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காங்க. ஆனா, அதுல கூட அச்சுத பாவம் வரவில்லை அப்படின்னா, அது எந்த வகையும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. பொதுவா இது அருவவாதிகள சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஏன்னா, அ ஒரு ஸ்லோகம் இது. ஏன்னா அருவவாதிகள் பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய பேசுவாங்க. நம்ம உடல் இல்ல, ஆத்மாங்கிறத அவங்களும் பேசுவாங்க. பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த உலகம் பொய்யானது. இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு மாயை தான். இங்க எந்த விதமான ஒரு ஒரு அமைதியும், ஆனந்தமும் கிடைக்காது. இந்த உலகத்துல நம்ம பற்று வைக்கக்கூடாது. அப்படிங்கிறத எல்லாம் பேசுவாங்க. அதுக்கும் நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பிரம்மம் தான் உயர்ந்தது. பிரம்மத்தை போய் அடையணும். பிரம்ம ஜோதியில போய் நம்ம கலக்கணும். அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவங்க கூட பேசுவாங்க. கிருஷ்ணருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் அவங்களும் பேசுவாங்க. கிருஷ்ணர் கிட்ட மட்டும் வரமாட்டாங்க. ஆத்மா தளத்துல பார்க்கும்போது, ஆத்ம ஞானத்த ரொம்ப நல்லாவே அவங்களும் பேசுவாங்க. அதேபோல அருவவாதிகள் பக்தர்களோட நல்ல தபஸ்யங்கள் கூட செய்வாங்க. நல்ல வேதத்த கூட அவங்க படிப்பாங்க. நல்லபடியா அவங்க அ விதிமுறைகள கூட கடைபிடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அச்சுத பாவம்னு ஒண்ணு இருக்காது. இந்த ஸ்லோகம் அப்படிப்பட்ட நபர்கள கண்டிக்குது. நைஷ்கரியமே செஞ்சா கூட, அதுல அச்சுத பாவம் இல்ல அப்படின்னா, அதுவும் பிரயோஜனம் இல்லை. வர்ஜிதம் அப்படின்னா, அச்சுத பாவ வர்ஜிதம். அச்சுத பாவம் இல்லாத ஒரு நைஷ்கர்மி அப்படின்னா, அது கூட பிரயோஜனம் இல்லை. அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் சொல்லுது. இது நம்ம கவனிக்கணும். ஏன்னா, பொதுவா அருவவாதிகள் நீ கடவுள், நான் கடவுள், எல்லாருமே கடவுள்ன்னு சொல்லி பேசுவாங்க. அதுல அச்சுத பாவம் எப்படி இருக்கும்? அச்சுத பாவம்னா, நம்மள விட பெரியவர் பகவான்னு ஒருத்தர் இருக்கார். நம்மலாம் அவருக்கு அடியார்கள், தொண்டர்கள்னு இருக்கோம். கிருஷ்ணர் கீதையில மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. நீங்க எல்லாம் என்னுடைய அ குழந்தைகள், என்னுடைய பகுதி பின்னங்கள்னு சொல்றார். நான் தான் பரமபுருஷ பகவான்னு கீதையில கிருஷ்ணரே சொல்லிட்டார். அப்படி இருக்கிறப்போ, அவர் பெரிய ஆள், நம்ம கீழ அப்படின்னா, அவரும் நம்மளும் எப்பவுமே சமமா இருக்க முடியாதே. அவர் எப்பவுமே உயர்ந்த நிலையில இருக்கார்.
நம்ம எப்பவுமே அவருக்கு தொண்டர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கோம். அவர் வந்து எஜமானுங்கிற நிலையில இருக்கார். நம்மலாம் சேவகர்கள் நிலையில இருக்கோம். அவர் ஆண்டான், ஆண் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கார். நாமெல்லாம் ஆளக்குட ஆளப்படுபவர்களா நம்ம இருக்கோம். பகவான் நம்மளலாம் ஆள்கிறார். பகவான் அதனால அவர் ஆண்டவரா இருக்கார். நம்மளெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிறனால அவருக்கு ஆண்டவர் அப்படின்னு பேரு. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும்போது, அந்த அந்த ஞான காண்டத்தையே சொல்லி அதிலயும் பகவானுடைய ரூபத்த மறைச்சு, இல்ல அவருக்கு ரூபம் இல்ல, இல்ல அவருக்கு வந்து எந்த விதமான குணங்கள் இல்லன்னு சொல்லக்கூடிய அந்த மாயாவாத கருத்துக்கள் உள்ள அந்த சாஸ்திரங்கள்லாம் பிரயோஜனம் இல்லை. அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லி நாரத முனிவர் அவருடைய முக்கியமான அந்த 5 ஸ்லோகத்துல இந்த பாகவதத்துடைய உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார். அப்போ நீ பாகவதம் எழுதும்போது, அது அச்சுத பாவத்தோட முழுமையா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாரத முனி இங்க தெளிவுபடுத்துறார். நம்மளும் புரிந்து கொள்ளணும். ஏன் பாகவதம் ரொம்ப உயர்ந்த புத்தகம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க பகவானுடைய புகழ சொல்லக்கூடிய ஒரு காவியம். அதேபோல இதுல அச்சுத பாவம் முழுமையா இருக்கு. அச்சுத பாவத்தோடயே இருக்கு. இந்த இடத்துல எங்கேயுமே ஒரு கலப்படமே கிடையாது. அதே போல இது வந்து ஒரு ஹம்சம் போன்ற மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காவியம். இதெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கும்போது, இவ்ளோ குணநலங்கள் உள்ள இந்த ஸ்ரீமத் பாகவதத்த வந்து ரொம்ப பக்குவமா நமக்கு வேதவியாசர் நாரதமுனிவரோட கட்டளைக்கிணங்க நமக்கு குடுத்திருக்கார். இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஏன்னா இந்த அத்தியாயத்த வந்து எல்லாருமே அ படிக்கணுங்கிறதுக்காக தான் நானும் இத வந்து வாசிக்கக்கூடிய ஒரு வகுப்பா வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிளாஸ், 5 கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 1 ஆர் 2 கிளாஸஸ்ல நம்ம இந்த அத்தியாயத்த முடிச்சிடலாம். இனிக்கும் நம்ம வந்து அடுத்த ஸ்லோகமான 13 நான் ஸ்லோகத்த வாசிக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம், மொழிபெயர்ப்பு, பொருளுரையெல்லாம் நீங்க படிங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் குடுக்கணும்னா கூட நான் கமெண்ட் குடுக்குறேன். இப்ப நான் 13வது ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன் நானு. अथो महाभाग भवानमोघदृक् शुचिश्रवा सत्यरथो धृतव्रताः उरुक्रमस्याखिल बन्धमुक्तये समाधिनानुस्मर तत् विचेष्टितम्. எஸ் பக்தர்கள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். हरे कृष्ण प्रभु दनत प्रभु எஸ் மாதிரி. அத்தோ ஆகவே மகாபாக்கியசாலியான பவான் நீங்களே அமோக திருக் பக்குவமான ஞானியாவீர். சுச்சி குறையற்றவரும், ஸ்ரவா புகழ்பெற்றவரும், சத்தியரத சத்திய விரதத்தை ஏற்றதால், திருத விரத தெய்வீக குணங்களில் நிலை பெற்றவர், உருக்கிரமஸ்ய அசாதாரணமான செயல்களை செய்பவரின் இறைவன், அகில எல்லா பந்த முக்தையே அதிலிருந்து முக்தி அடைவதற்காக சமாதினா தியானத்தால் அனுஸ்மர திரும்ப திரும்ப யோசித்த பின் அவற்றை விளக்க வேண்டும். தத் விசேஷ்டிதம் பகவானின் பல்வேறு திருவிளையாடல்களை மொழிபெயர் வாசிக்கலாம். எஸ் வாசிங்க. மொழிபெயர்ப்பு. வியாசதேவரே, உமது பார்வை பூரணமானதும் நற்புகழ் களங்கமற்றதும் ஆகும். நீர் விரதத்தில் உறுதியாகவும் சத்தியத்தில் நிலையாகவும் இருக்கிறீர். எனவே பொதுமக்கள் எல்லா ஜடபந்தத்திலிருந்தும் முக்தியடைவதற்கு உதவும் பகவானின் லீலைகளை தியானம் செய்து அவற்றை தெளிவாக விளக்கவும். படிக்கலாமா பிரபு? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பொருளுரை. இலக்கியங்களின் மீது ஒரு சுவை பொதுமக்களிடம் இயற்கையாகவே உள்ளது. அவர்கள் அறியாத விஷயத்தை பற்றி எதையாவது கேட்கவும் அவற்றை வாங்கி படிக்கவும் விரும்புகின்றனர். ஆனால் ஜட புலன்களின் திருப்திக்குரிய விஷயங்களை கொண்ட மட்டமான இலக்கியங்களால் அவர்களது சுவை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அத்தகைய இலக்கியங்கள் வெவ்வேறு வகையான இகலோக கவிதைகளையும் கற்பனையான தத்துவங்களையும் கொண்டுள்ளன. மாயையின் ஆதிக்கத்தில் உள்ள இவை புலன் இன்பத்தில்தான் முடிவடைகின்றன. இந்த நூல்கள் உண்மையில் உபயோகமற்றவை என்றாலும் புத்தியில் தாழ்ந்தவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவை பலவிதமாக அழகுபடுத்தப்படுகின்றன. இவ்வாறு கவரப்பட்ட ஜீவராசிகள் ஜடபந்தத்தில் இன்னும் அதிகமாக சிக்கிக்கொண்டு ஆயிரம் தலைமுறைகளில் முக்தி பெறும் வாய்ப்பை இழந்து விடுகின்றனர்.
ஸ்ரீ நாரத ரிஷி வைஷ்ணவர்களிலேயே மிகச் சிறந்தவராக இருப்பதால் அத்தகைய மட்டமான நூல்களுக்கு பலியான துர்பாகியசாலிகளிடம் இரக்கம் கொண்டார். ஆகவே கவர்ச்சியுடையதும் எல்லா வகையான பந்தத்திலிருந்தும் உண்மையாகவே முக்தி அளிக்க கூடியதுமான தெய்வீக இலக்கியத்தை தொகுக்கும்படி ஸ்ரீ வியாசதேவருக்கு அவர் அறிவுரை கூறினார். ஸ்ரீல வியாசதேவரும் அவரது பிரதிநிதிகளும் விஷயங்களை உள்ளவாறு காணும் சரியான பயிற்சி பெற்றிருப்பதால் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாவர். அவர்கள் ஆத்ம ஞானம் பெற்றவர்களாகவும் பக்தி தொண்டின் காரணத்தினால் அவர்களது விரதங்களில் நிலையானவர்களாகவும் பௌதீக செயல்களில் அழுகிக் கொண்டிருக்கும் இழிவடைந்த ஆத்மாக்களை விடுவிப்பதில் உறுதி கொண்டவர்களாகவும் இருப்பதால் அவர்களுடைய சிந்தனை தூயதாக இருக்கிறது. வீழ்ந்த ஆத்மாக்கள் தினம்தோறும் புதுமையான தகவல்களை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றன. மேலும் வியாசதேவர் அல்லது நாரதரை போன்ற ஆன்மீகிகளால் அத்தகைய ஆர்வமுள்ள மக்களுக்கு ஆன்மீக உலகில் இருந்து எல்லையற்ற செய்திகளை வழங்க முடியும். ஜட உலகம் மொத்த படைப்பில் ஒரு பகுதி மட்டுமே என்றும் இந்த பூமியானது மொத்த ஜட உலகில் ஒரு சிறு பகுதி மட்டுமே என்றும் பகவத்கீதை கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உலகம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான கற்றறிந்த மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு போதுமான பல்லாயிரக்கணக்கான நூல்களை எழுதியுள்ளனர். துரதிருஷ்டவசமாக அவற்றில் எதுவும் பூமியில் அமைதியையும் சாந்தியையும் கொண்டு வரவில்லை. அந்நூல்களில் ஆன்மீக விஷயங்கள் இல்லாததே இதற்கு காரணமாகும். ஜட நாகரிகமானது மனித சக்தியை அழித்துக் கொண்டிருக்கிறது. மனிதன் ஜடநாகரிகத்தின் சிக்கலில் இருந்து விடுபட்டு முக்தி அடையும் பொருட்டு அவனுக்கு கீதையும் பாகவதமும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. பகவத்கீதை பகவானாலேயே பேசப்பட்டதும் வியாசதேவரால் பதிவு செய்யப்பட்டதும் ஆகும். ஸ்ரீமத் பாகவதமோ அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீகமான திருவிளையாடல்களை கொண்ட சரித்திரமாகும். இந்நூல்கள் மட்டுமே ஜீவராசிகளை துன்பங்களில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு நித்தியமான அமைதியையும் முக்தியையும் வழங்கி அவர்களை திருப்திப்படுத்த இயலும். எனவே ஸ்ரீமத் பாகவதம் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் முழுமையான விடுதலை பெற்று தருகிறது. வியாசதேவரையும் அவரது உண்மையான பிரதிநிதியையும் போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்களால் மட்டுமே பகவானின் திருவிளையாடலை கொண்ட இத்தகைய தெய்வீகமான சரித்திரங்களை விவரிக்க முடியும். இவர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக ஆழ்ந்துள்ளனர். இத்தகைய பக்தர்களுக்கு மட்டுமே அவர்களது பக்தி தொண்டின் வலிமையால் பகவானுடைய திருவிளையாடல்களையும் அவற்றின் தெய்வீகத்தன்மையும் தானாகவே புலப்படுகின்றன. வேறு யாராலும் பகவானின் லீலைகளை அறியவோ அல்லது விளக்கவோ முடியாது. பாகவதத்தில் உள்ள விவரங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் சரியாகவும் உள்ளன. மிகச் சிறந்த இந்நூலில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னறிவிக்கப்பட்டவை அனைத்தும் இப்போது அப்படியே நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே வியாசதேவரை போன்ற முக்தி பெற்ற ஆத்மாக்கள் தொலைநோக்கு மற்றும் ஞானம் ஆகிய சக்திகளில் மட்டுமல்லாமல் செவி சாய்ப்பதிலும் சிந்தனை செய்வதிலும் உணர்ந்தறிவதிலும் கூட பூர்ணத்துவம் பெற்றவர்களாவர். முக்தி பெற்ற ஒருவர் பக்குவமான புலன்களை பெற்றுள்ளார். அத்தகைய புலன்களால் மட்டுமே ரிஷிகேஷர் எனப்படும் புலன்களில் அதிபதியும் பரமபுருஷரும் ஆகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒருவரால் தொண்டு செய்ய முடியும். ஆகவே ஸ்ரீமத் பாகவதமானது வேதங்களை தொகுத்தவரான சர்வ பூரணத்துவம் பெற்ற ஸ்ரீல வியாசதேவரால் இயற்றப்பட்ட சர்வ பூரணமான பரம புருஷ பகவானை பற்றிய பரிபூரணமான விளக்கமாகும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நாரத முனிவர் சொல்றார், வேதவியாசர் உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியலாம் கிடையாது. நீங்க ரொம்ப பக்குவமான ஒரு நபர், பூர்ணமான ஒரு நபர். உங்களுடைய புகழும் எந்த விதமான ஒரு தவறும் அற்றதுதான் அது. நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா பகவானுடைய எல்லா லீலைகளும் உங்களுக்கு எல்லாம் வரும். அந்த லீலைகள் எல்லாம் அப்படியே நீங்க பாகவதமா நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அதற்கப்புறம் அவர் பாகவத்தை எழுதினார். அது வந்து தன்னுடைய பையனான சுகதேவ கோஸ்வாமிக்கு சொன்னார்னு சொல்லி பாக்குறோம். அப்போ பாகவதம் முழுக்க
அப்ப பாகவதம் முழுக்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பகவானுடைய புகழ் அதுல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவானுடைய புகழ் மட்டும் தான் ஒருத்தருடைய இந்த பௌதீக பந்தத்திலிருந்து நம்மள வந்து காப்பாற்றுமே தவிர, நம்மளுடைய மத்த முயற்சிகள்ல நம்மள எந்த வகையிலும் நமக்கு வந்து உதவி செய்யாது. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலுமே கூட, அந்த புத்தகங்கள்ல இருந்து பகவானுடைய புகழ் இல்லாதனால, இந்த உலகத்துல அமைதியும், ஆனந்தமும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த அ ஸ் ஸ்லோகத்துல விளக்கவுரையில குடுத்திருக்கார். பாகவதம் எப்படி ரொம்ப ஒரு பக்குவமானது, எப்படி ரொம்ப தெளிவானது, எப்படி நமக்கு வந்து எல்லா விதமான ஒரு அ பக்குவத்தையும் குடுக்கக்கூடியது அப்படிங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். நான் அடுத்த ஸ்லோகத்துக்கு வரேன் நானு. இந்த ஒரு ஸ்லோகத்த பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வகுப்ப முடிச்சுக்கலாம். அதற்கப்புறம் கொஞ்சம் ஜென்மாஷ்டமி பத்தி சில விஷயங்கள் சொல்லிட்டு, நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப ஸ்லோகம் 14 ततोऽन्यथा किञ्चन यद्विवक्षतः पृथक्दृशस्तत्कृतरूपनामाभिः नामभिः न कर्हिचित् क्वापि च दुःस्थितामतिर्लभेत वाताहत न तो ईवास्पदम् लभेत वाताहत नौरिवास्पदम् வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ஹரே கிருஷ்ணது. தத அதிலிருந்து, அந்யதா பிரிந்த, கிஞ்சன ஏதோ ஒன்று, எத் எதுவாக இருப்பினும், விவக்ஷத விளக்க விரும்பி, பிருத்தக் தனியாக, திருச்ச பார்வை, தத்கிருத்த அதன் விளைவாக, ரூப உருவம், நாமபி பெயர்களால், நகர்ஹிச்சித் ஒருபோதும் இல்லை, குவாபி ஏதேனும், ச மேலும், துக்ஸ்திதாமதி நிலையற்ற மனம், லபேத பெறுகின்ற, வாத ஆகத காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட, நௌ படகை, இவ போன்ற, ஆஸ்பதம் இடம். மொழிபெயர்ப்பு. பகவானுடன் சம்பந்தப்படாத எதையெல்லாம் நீர் விளக்க முயன்றாலும் அது பல்வேறு உருவங்களுடனும் பெயர்களுடனும் பலன்களுடனும் செயற்பட்டு அணைவதற்கு இடமில்லாத படகு ஒன்று காற்றால் அலைக்கழிக்கப்படுவதைப் போல் மனதை அலைக்கழிக்கிறது. பொருளுரை. வேத இலக்கியங்களின் மீதான எல்லா விரிவுரைகளுக்கும் ஸ்ரீல வியாசதேவரே பதிப்பாசிரியர் ஆவார். இதனால் அவர் தெய்வீக தன்னுணர்வை பெறும் மார்க்கத்தை வெவ்வேறு வழிகளில் விளக்கியுள்ளார். அவை பலன் கருதும் செயல்கள், கற்பனை ஞானம், யோக சக்தி மற்றும் பக்தி தொண்டு ஆகியவையாகும். அத்துடன் வெவ்வேறு உருவங்கள் மற்றும் பெயர்களின் வடிவில் பல்வேறு தேவர்களின் வழிபாட்டையும் தமது அநேக புராணங்களில் அவர் சிபாரிசு செய்துள்ளார். இதன் விளைவாக பகவானுடைய சேவையில் மனதை எப்படி நிலைநிறுத்துவது என்பதில் பொதுவாக மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். தன்னுணர்வு பெறும் வழியை கண்டுபிடிப்பதில் அவர்கள் எப்பொழுதும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். இக்குறிப்பிட்ட துறை வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட வேத இலக்கியங்களில் இருப்பதை ஸ்ரீல நாரத தேவர் சுட்டிக்காட்டுகிறார். இவ்வாறாக அனைத்தும் பரமபுருஷருடன் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ளன, வேறு எவருடனும் அல்ல என்பதை நாரதர் வலியுறுத்த முயற்சிக்கிறார். உண்மையில் பகவானை தவிர வேறொன்றுமே இல்லை. பகவான் தம்மை வெவ்வேறு பொருட்களாக விரிவடைய செய்துள்ளார். மரத்திற்கு அவர் வேராகவும் உடலுக்கு அவர் வயிறாகவும் இருக்கிறார். மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதே சரியான முறையாகும். அதை போலவே வயிற்றுக்கு உணவளிப்பதான உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் சக்தியை அளிக்கிறது. எனவே ஸ்ரீல வியாசதேவர் பாகவத புராணத்தை தவிர வேறெந்த புராணத்தையும் தொகுத்திருக்க கூடாது. ஏனெனில் அதிலிருந்து சிறிது விலகினாலும் அதனால் பெரும் தீங்கு விளையும். சிறு விளக்கமே அத்தகைய தீங்கை விளைவிக்குமானால் பின் பரமபுருஷ பகவானுக்கு சம்பந்தம் இல்லாத கருத்துக்களை வேண்டுமென்றே விரிவுபடுத்துவதை பற்றி என்னவென்று கூறுவது? தேவர்களின் வழிபாட்டில் உள்ள பெருங்குறை என்னவென்றால் அது உறுதியான மாயாவாத கருத்தை ஏற்படுத்தி நாசகரமான பல மத பிரிவுகளாக பிளவுபட்டு விடுகின்றது. இது பாகவத கொள்கையின் முன்னேற்றத்திற்கு கேடு விளைவிக்கிறது. உன்னத அன்பு தொண்டின் மூலமாக
தன்னுணர்வுக்குரிய சரியான வழியை காட்டக்கூடியது பாகவதம் ஒன்றுதான். சுழற்காற்றினால் அலைக்கழிக்கப்படும் படகின் உதாரணம் இவ்விஷயத்தில் பொருத்தமாக இருக்கும். மாயாவாதிகளின் மனம் வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் அடைந்துள்ளது. இதனால் தன்னுணர்வு எனும் பூரணத்துவத்தை அவர்களால் ஒருபோதும் அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் இந்த பொருளுரையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றார். இன்ஃபேக்ட் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு நாள் தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் எழுதியிருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்றார், வியாசதேவர் மத்த புராணங்கள் வந்து எழுதியிருக்கார். ஆனா மத்த புராணங்களை எழுதுனால எந்த அளவுக்கு டீவியேஷன்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க? இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கோணல் போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பிரிவுகள், பாதை விலகிறது. பாதை பிரிவுகள், பாதை விலகுதல், இது எல்லாமே காரணமாயிடுது. இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், பாகவத புராணத்தை தவிர வேற எந்த புராணத்தையும் வேதவியாசர் எழுதியிருக்கவே கூடாது அப்படின்னு. அப்படி எழுதியிருந்தாங்க அப்படின்னா இதன் காரணமா பாதை கோணல்கள் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அந்த தன்னெறியும் பாதைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி மத்த புராணங்கள்ல மத்த தேவர்கள் வழிபாடெல்லாம் போட்டனாலேயே தேவர்கள் வழிபாடின் காரணமா அப்ப மக்கள் நிறைய கடவுள் இருக்காங்க, யதோமத் ததோபத், யார வேணாலும் கும்பிடலாம், எங்க போனாலும் சரி, இறுதியில ஒரே இடத்துக்கு தானே போய் சேர போறோம் அப்படின்னு புதுசு புதுசா நிறைய விஷயம் கொண்டு வந்துடுறாங்க. நமக்கே தெரியும், ரொம்ப பிரபலமான ஒரு மிஷன் ஒண்ணு உண்டு. அவங்க வந்து யதோமத் ததோபத், எந்த பாதை வேணா எடுத்துக்கலாம், எல்லா பாதைக்கும் ஒரே இது வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. வேதத்துல எதுவுமே கிடையாது. வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. கிருஷ்ணர் கீதையில மாம் ஏக்கம் தான் சொல்றார், என்கிட்ட மட்டும்தான் சரணடையணும்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்னு சொல்லி இருக்கு. கிருஷ்ணர் வந்து யாந்தி தேவ விருத்தான் தேவான் பித்ருன் யாந்தி பிரதிருதா, தேவர்களை கும்பிட்டா தேவலோகத்துக்கு போவாங்க, பித்ருக்களை கும்பிட்டா பித்ருலோகத்துக்கு போவாங்க, பேய் பிசாச கும்பிட்டா அதற்கு ஏற்றாற் போல் விளைவு வரும், என்ன வழிபாடு செஞ்சா என்ன வந்து அடைவாங்கன்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில தெளிவா சொல்றார். எங்கேயுமே கிருஷ்ணர் தேவர்களை வழிபட்டு என்ன அடைய முடியும்னு சொல்லவே இல்லை, என்ன வழிபாடு செஞ்சா தேவலோகத்துக்கு போவாங்கிறது சொல்லவும் இல்லை. எல்லாம் வேற வேறதான். ஆனா இப்படி நிறைய புராணங்கள்ல இருக்கு. நிறைய புராணங்கள்ல ஒவ்வொரு புராணங்களையும் ஒவ்வொரு தேவ வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணம் மக்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. எதுதான் சரி? இப்ப நமக்கே சொல்லுவோமே நிறைய டைம், அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருந்து சிவன் பெரியாள்னு சொல்லி சொல்லுவாங்க, விஷ்ணு தான் பரமபுருஷ பகவான் சொன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பே வந்துடும். சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டி சொன்னாலும் கூட அவங்களுக்கு தலையில ஏற மாட்டேங்குது. அப்போ அந்தந்த குணத்தில் இருக்கிறவர்கள் அந்தந்த குணத்தில் இருக்கக்கூடிய தேவதேவதைகள் வழிபாடு செய்யறதுக்கு வேதவியாசர் நிறைய பிரிவினைகள் கொடுத்து, நீங்க இவங்களை கும்பிடுங்க, அவங்களை கும்பிடுங்க, அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு நபர் தான், அவங்களும் தேவர்கள முக்கியமான ஒரு நபர்ல இருக்காங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அவங்களை பற்றியான புகழ இருக்கக்கூடிய வேதத்தையும் கொடுத்து மக்கள் மதியில இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கொண்டு வந்ததுக்கான ஒரு காரணம் ஆயிடும். அதனால வேதவியாசர் பாகவத புராணத்தை தவிர வேற எந்த புராணத்தையும் எழுதியிருக்க கூடாது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் இங்க வாதம் வைக்கிறார். நம்மளே பார்க்கலாம், அது மத்த புராணங்கள் இருக்கிறனால எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில தேவர் வழிபாடு இருக்கட்டும், தேவர் வழிபாடு செய்யறனாலேயே இப்போ சில ஆன்மீக இயக்கங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணர்னு சொன்னா, நீங்க ஏன் கிருஷ்ணர்னு சொல்றீங்க, நாங்க வந்து இவரை சொல்லுவோம் அவரை சொல்லுவோம், கணபதி இருக்காரு, முருகர் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, எல்லாம் ஒண்ணுதான்னு சொல்லிடுவாங்க. அதுதான் இந்த பேந்தீசம், மருவவாத கொள்கை, இல்ல மாயாவாத கொள்கைன்னு ஒண்ணு வந்துருதா இல்லையா? ஒரே ஒரு நபர் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் தான், அவருடைய ஏகாந்த புகழ் மட்டும் இருந்திருந்தது அப்படின்னா இந்த கடவுள் அந்த கடவுளுங்கிற பேச்சுக்கே வந்திருக்காதே. இப்ப நிறைய டைம் நமக்கு வந்து மத்த மதங்கள்ல இருந்து ஒரு போட்டி வரும்போது கூட அவங்க வந்து என்ன உங்களுடைய இயக்கத்துல நிறைய தெய்வங்கள் இருக்காங்களேன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய தெய்வங்கள்னா அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருது. அப்போ இது என்ன ஒரு மதமா இருக்க முடியும்?
கடவுள்னா பரமபுருஷ பகவான்னா ஒருத்தர் தானே இருக்க முடியும். இத்தனை கடவுள் இருந்தா அது எப்படி மதமா இருக்க முடியும்னு சொல்லி எதிர் மதங்கள் கூட நம்ம மேல வாதம் வைப்பாங்க. ஆனா எதிர் மதங்களுக்கும் விஷயங்கள் தெரியல. நம்ம மதத்திலயும் ஒரே ஒருத்தர் தான் பரமபுருஷ பகவான். அவர் கிருஷ்ணர், நாராயணர், விஷ்ணுன்னு சொல்லி தான் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியல. பட் நம்ம வேதத்துல கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனா மத்த புராணங்கள்லாம் இருக்கிறனால, வேதவியாசர் அந்த புராணங்கள் அந்தந்த தேவர்கள பற்றி ஒரு குறிப்பும் போட்டிருக்கார். அந்த புராணங்களையும் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான்னு சொல்லியிருந்தா கூட, அதெல்லாம் தவிர்த்துட்டு, அந்தந்த தேவர் வழிபாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு, நான் கும்பிடுற ஆளு தான் பெரிய ஆள்ன்னு நெனச்சுக்கிட்டு, இந்த மாரி தேவர் வழிபாட்டுல இருந்து, எல்லா தேவர் வழிபாடும் ஒண்ணுதான்னு சொல்லி, தப்பான ஒரு முடிவுக்கு வந்துருவார்கள். அதன் காரணமா ஆன்மீக வாழ்க்கையில பெரிய ஒரு பிளவு ஏற்படுது. அதனால பாகவத புராணத்த தவிர மத்த எந்த புராணத்தையும் ஏற்படுத்தியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். இப்போ இந்த பாகவத புராணம் எவ்வளவு இந்த அளவுக்கு முக்கியமான புராணம்னு பாருங்க. ஏன்னா ரொம்ப தெளிவாகுது. மத்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஷன் வரலாம். பட் பாகவதம் படிச்சோம் அப்படின்னா, நமக்கு எந்த கன்ஃப்யூஷனும் வராது. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுல நமக்கு தெள்ளத் தெளிவான விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளிடும். அதனால இந்த பாகவதம் உயர்ந்த ஒரு புத்தகம். இன்ஃபாக்ட் பாகவதத்துடைய கடைசி அத்தியாயம் 12வது காண்டம் 13வது அத்தியாயத்துல இருந்து ஸ்ரீமத் பாகவதங்கிற புராணம் நுழையாத வரைக்கும் மத்த புத்தகங்கள்லாம் ஏதோ வெளிச்சம் குடுக்கிறது போல இருக்குமா. பாகவதம் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மத்த புராணங்களுக்கெல்லாம் வெளிச்சமே இல்லாம போயிடுமா. நம்ம சாஸ்திரம் படிக்கும்போது கூட வரும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வீட்ல லைட் போட்டிருந்தா ஏதாவது யூஸ் இருக்குமா? இப்ப சம்டைம்ஸ் நமக்கு வந்து இரவுல இருக்கும்போது வீட்ல ஒரு வெளிச்சத்தோட ஒரு லைட் போடுறோம்னா, அது ரொம்ப பெருசா பெரிய உதவி பண்ண போல இருக்கும். அப்பா அருமையான ஒரு வெளிச்சம்னு சொல்லுவாங்க. இல்ல சம்டைம்ஸ் நம்மலாம் தினசரி பார்க்குறோமே, தினசரி வீதியில அந்த லைட் எரியுது. பெரிய வெளிச்சம் வருது வீட்டுக்கு. அந்த வீதிக்கே. கரண்ட் போயிடுச்சுன்னா வீதி முழுக்க பயங்கர இருட்டாயிடுது. அப்போ இரவுல அந்த ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிறது நமக்கு பெரிய உதவியா இருக்கு. பெரிய வெளிச்சம்னு நெனச்சு ரொம்ப பெருசா கொண்டாடுறோம். ஆனா அதே ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வர வர, இப்போ ஒரு காலையில ஒரு 6 மணி, 7 மணி வரைக்கும் நெறைய டைம் ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்திருப்போம். 7 மணி ஆனாலுமே அந்த ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுக்கிறத பார்ப்போம். ஆனா சூரியன் வந்தக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சூரியன் வந்துருச்சு அப்டின்னா, ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சாலும் சரி, எரியலனாலும் சரி நமக்கு ஒரு வெளிச்சமும் வராது அதுலருந்து. உள்ள வந்தாலும் நமக்கு அதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே போல தான். ஸ்ரீமத் பாகவதம் வராத வரைக்கும் மத்த புத்தகங்கள்ல ஏதோ வெளிச்சம் குடுக்குறது போல இருக்குமா. மத்த புராணங்களா இருக்கட்டும், இல்ல மத்த வேத இலக்கியங்களா இருக்கட்டும், இல்ல மத்த மத புத்தகங்களா இருக்கட்டும், அதெல்லாம் பாகவதம் இல்லாத வரைக்கும் ஏதோ வெளிச்சம் குடுக்குறது போல நமக்கு தெரியலாம். ஆனா பாகவதம் வந்ததுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வெளிச்சமற்று போயிடும் அது. இல்ல அந்த வெளிச்சத்துக்கு எந்த விதமான ஒரு வெளிச்சம் இல்லாதது போல நம்ம அந்த தெளிவா பார்க்க முடியும். இது பாகவதத்துடைய ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள் வந்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அநேகமா அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை. அது அன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. அதனால அந்த வகுப்பு என்னால குடுக்க முடியுமான்னு தெரியாது. அடுத்த வியாழன் தான் வகுப்பு குடுக்க முடியும். மோரோவர் ஜென்மாஷ்டமி வருது. ஜென்மாஷ்டமினா கிருஷ்ணருடைய பிறந்த நாள் நமக்கு தெரியும். அது இந்தியா முழுக்க இப்போ ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை மூலமா உலகம் முழுக்க இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடப்படுது. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமில எல்லாருமே கிருஷ்ணர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய பாதத்தெல்லாம் நெறைய வீட்ல போடுவாங்க. தமிழ்நாட்டில இந்த பழக்கம் உண்டு. இந்தியா முழுக்க அந்த பழக்கம் உண்டு. கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு செயல் தான். இன்னும் இந் இந்த பாரத பூமியில இந்த சடங்குகள்லாம் இன்னும் சந்தோஷமா மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்த கிருஷ்ணருடைய பிறந்த நாள கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். இப்போ நம்மலாம் இந்த பாகவதம் படிக்கிறனால, இன்னும் வேறு முறையில நம்ம இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிய கொண்டாடலாம். எல்லா வீட்டுக்கும் கிருஷ்ணரையும் நம்ம அனுப்பலாம். நான் உங்களுக்கு முன்னே சொல்லியிருக்கேன். கிருஷ்ண துல்லிய பாகவதா விபு சர்வாஸ்ரயா. நம்ம என்னதான் பகவான் கிருஷ்ணருடைய விக்கிரகம் வீட்ல வைத்திருந்தாலும், கிருஷ்ணருடைய போட்டோ வீட்ல வச்சிருந்தா கூட, ஸ்டில் பகவான பத்தியான விஷயங்கள் கேட்கிறது மூலமா தான் நம்ம அவர நெறைய புரிந்து கொள்ள முடியும். அவரோட போட்டோ வச்சிருந்தா கூட ஸ்டில் நம்ம வந்து பகவத்கீதையோ, பாகவதமோ படிக்கிறது மூலமா தானே நம்ம வந்து உண்மையிலேயே கிருஷ்ணர புரிந்து கொள்ள முடியும். அதனால உண்மையிலேயே நமக்கு நம்மளுடைய நண்பர்களுக்கோ, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ, இல்ல நம்முடைய உறவினர்களுக்கோ, இல்ல நமக்கு தெரியாதவர்கள் கூட நம்ம ஏதாவது நல்லது செய்யணும்னு நெனைச்சோம். அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு கிருஷ்ணர் போகணும்னு நெனைச்சோம் அப்டின்னா,
அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம கொடுக்கலாம். அவங்களையும் பாகவதம் வாங்க வைக்கலாம். அதன் மூலமா கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளேயே இருப்பார். நம்ம வந்து ஜென்மாஷ்டமிக்கு கிருஷ்ணருடைய பிறந்தநாள கொண்டாடுறோம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு அப்புறம் கிருஷ்ணர் மறந்துடுறோம். ஆனா பாகவதம் இருக்கு அப்படின்னா, எப்பல்லாம் நம்ம வந்து பாகவதம் படிக்கிறோமோ, அப்ப எல்லாமே அந்த வீடே ரொம்ப சுபிக்ஷமா இருக்குமே. வீட்ல பாகவதம் இன்ஃபாக்ட் பாகவதத்துடைய மகாத்மியத்துல யார் வீட்ல ஸ்ரீமத் பாகவதம் இருக்கோ, அங்க இருந்து கிருஷ்ணரோட சேர்ந்து எல்லா தேவர்களுக்கும் அங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களும் பாகவதம் இருக்கக்கூடிய வீட்ல இருக்கிறார்கள்னு சொல்லி இருக்கு. நம்ம தனித்தனியா இந்த கோவில், அந்த கோவில் போகணும் அவசியமே இல்ல. நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போகணும், இந்த தேவர் வழிபாடு செய்யணும் அவசியமே இல்ல. வீட்ல பாகவதம் இருக்கு அப்படின்னா, அங்கே எல்லா தேவர்களும் வந்துடுவாங்க. நம்ம கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சமிதம்னு பாகவதத்திலயும் ஒரு ஸ்லோகம் உண்டு. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து கிருஷ்ணருக்கு ஒப்பான ஒரு புத்தகம் அப்படின்னு. எல்லா விதமான மங்களமும் கொண்டது, எல்லா விதமான ஆனந்தமும் கொண்டது இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லியிருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைச்சோம்னா, அவங்களையும் நம்ம பாகவதம் வாங்க வைக்கலாம். நான் உங்களுக்கு பல நாள் இது சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இந்த பாகவதத்தை நீங்க படிக்கிறதோட சரி, மத்தவங்களுக்கு இந்த பாகவதத்தை போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஸ்லோகம் முழுக்க நம்ம பார்க்கிறோம். எப்படி நாரத முனிவர் வந்து எந்த அளவு நாரதர் முனிவர் வந்து வியாசதேவரை கண்டிச்சு பாகவதத்தை எழுத வைக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். வேதவியாசரும் இந்த உலக மக்களுக்காக எப்படியெல்லாம் இந்த பாகவதத்தை அற்புதமா எழுதியிருக்காருங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் காலம் காலமா வைஷ்ணவர்கள், சாதுக்கள்லாம் உலக சேமத்துக்காகவே இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்றாங்கங்கிறத பார்த்தோம். ஸ்ரீல பிரபுபாதரும் இந்த பாகவதத்தை வந்து பல வருடங்கள் இரவும் பகலுமா இதற்கான வியாக்கியானங்கள்லாம் கொடுத்தாருங்கிறத பார்க்கிறோம். நம்மளும் இந்த பாகவதத்தை மத்தவங்களுக்கு குடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். நம்மளால நாரத முனிவர் போல இருக்க முடியாது. வேதவியாசர் போல இந்த அற்புதமா பாகவதத்தை எழுத முடியாது. ஸ்ரீல பிரபுபாதர் போல அற்புதமா அந்த பொருளுரைகளை குடுக்க முடியாது. இந்த பாகவதத்தை வாங்கி படிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இத விநியோகம் பண்ற ஒரு முயற்சி நம்மளால நல்லா செய்ய முடியும். அதனால இந்த பாகவத விநியோகத்துல ஈடுபடுங்க. நம்ம வீட்டுக்கு கிருஷ்ணர் உள்ள வர்றார், பாகவதமா வந்துட்டார். மத்த வீட்டுக்கும் பாகவதமா கிருஷ்ணர் உள்ள போறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுங்க. இது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். காலங்காலமா இத நான் பேசிட்டு இருக்கேன். பக்தர்கள் இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொண்டு செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம். அட்லீஸ்ட் இந்த ஜென்மாஷ்டமிக்கு எல்லாருமே அட்லீஸ்ட் ஒருத்தவங்க வீட்டுக்காவது நம்ம வந்து கிருஷ்ணர் அனுப்பலாம். இந்த பாகவதத்த அனுப்பலாம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் நஜத்தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின்மே பிரிய கிருத்தமக யார் ஒருவன் என்ன பற்றிய ஞானத்தை மற்றவர்களுக்கு குடிக்கிறானோ அவர் எனக்கு பிரியமானவன்னு சொல்றார். கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில கிருஷ்ணருக்கு பிரியமானவன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இதைத்தான் செய்யணும். நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கிருஷ்ணர் எனக்கு எப்படி பிரியமானவரா இருக்கணுங்கிறதையும் சொல்றார். அப்ப நம்ம அதை செய்யணுமா இல்லையா? அதுதான் உண்மையிலேயே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. கிருஷ்ணரை போலக்கூடிய ஒரு ஜென்மாஷ்டமியா இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளும் மத்தவங்களுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவத்தை போய் சேர்ப்போம். இது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொண்டு சேவை. இது குரு பரம்பரையில மிக ஒரு ரகசியமான ஒரு சேவை. நம்ம ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது இதெல்லாமே ஒரு வகையான பகவத் காரியம்தான். ஆனா மிக ரகசியமான ஒரு தொண்டு ஆன்மீக வாழ்க்கையில அப்படின்னா, இந்த இப்படிப்பட்ட இந்த ஆன்மீக புத்தகங்களை மத்தவங்களுக்கு விநியோகம் பண்ணி அவங்களையும் கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வர்றதுதான் மிக மிக ரகசியமான ஒரு தொண்டு. இந்த ரகசியமான தொண்டு பக்தர்கள் கிருஷ்ணருக்கு செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த பாகவத விநியோகத்துல ஈடுபடுங்க. உங்களுக்கு நெறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நெறைய பேருக்கு பாகவதம் இன்னும் போகாமலே இருக்கு அவங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு கிருஷ்ணர அவங்க வீட்டுக்கு இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு பாகவதமா அனுப்புங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட நான் இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த வியாழக்கிழமை நம்ம மீண்டும் இந்த அத்தியாயத்தை நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय। श्रीमद् भागवत पुस्तक विनियोगम की जय। हरे कृष्णा हरे कृष्णा। हरे कृष्णा प्रभुजी नमस्कारम प्रभुजी। हरे कृष्णा नमस्कारम प्रभुजी। हरे कृष्णा प्रभुजी। हरे कृष्णा हरे कृष्णा प्रभुजी। हरे कृष्ण प्रभु। थैंक यू। हरे कृष्णा प्रभुजी। हरे कृष्ण प्रभुजी। प्रभु।
ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி மாதாஜி, நான் பாட்டுக்கு அன்மியூட் பண்ணாமே நான் பேசிட்டே இருந்திருக்கேன்னு தெரியவே இல்லை. ஹரே கிருஷ்ணா, சாரி. எல்லாருக்கும் சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆல் மாதாஜி பிரபுஜி. மாதாஜி, பிரபு சொல்ற மாதிரி அடிக்கடி அவங்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாகர விநியோகம் செய்யலாம், அதுக்கான முயற்சி பண்ணலாம். கூடவே வந்துட்டு பிரபுவோட நம்பர் வந்து குரூப்ல போட்டிருக்கோம். இந்த வர ஜென்மாஷ்டமிக்காக யாரெல்லாம் அவங்களால முடிஞ்ச விஷயத்தையும் இல்ல பணம் ஏதாவது டொனேட் பண்ணாலும் நீங்க பிரபு நம்பர் இருக்கு, நீங்க அதுக்கு அவங்களுக்கு நீங்க போடலாம். ஏன்னா அவங்க ஜென்மாஷ்டமியில டெம்பிளுக்கு ஏதாவது செய்வாங்க, பாகவத புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் அவங்க அது கொடுப்பாங்க மாதாஜி. எப்போதும் போல ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்த மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும் பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்களோட பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவான் கிருஷ்ணரி அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்த எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்குங்கிற கோரிக்கையோடையும் வழக்கம் போல பிரபு நம்மகிட்ட சொல்ற மாதிரி எல்லார் மனசுக்குள்ளயும் நம்ம பகவானை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிற கோரிக்கையும் மனசுல வச்சுக்கலாம். இன்னைக்கு எல்லாரோடைய ஒரு நல்ல நாளா இருக்கும், ஒரு கல்யாண நாளா இருக்கும், குழந்தைக்கு பிறந்த நாளா இருக்கும், ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுப்பீங்க, அதுக்காக சேர்த்து நம்ம எல்லாம் 3 times ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம ராம ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ராம Thank you so much, Mataji. Hare Krishna. Mataji, और Mataji, Hare Krishna. Thank you, Mataji. और माताचार्य हरि बोल. हरि हरि बोल. ஹரி போல். हरि हरि बोल. और हरि माता बोल. हरे कृष्णा. பானுமதி மாதாஜி, நீங்க பிரபுக்கு ஒரு செக் அனுப்புறீங்க. ஆமா. பிரபு நிச்சயமா அதுக்கு உண்டான பாக்கியம் மாதாஜி ஒரு கண்டிப்பா அனுப்பிச்சிருவேன். அனுப்புறீங்க. ஹரே நாங்க கிருஷ்ணா. ஃபீல் பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா சொல்றோம் மாதாஜி. என்ன மாதாஜி? அந்த அந்த அளவுக்கு பகவான் நிறைய எனக்கு சக்தியை கொடுக்கட்டும். கண்டிப்பா நிச்சயமா நான் நம்மளுடைய செய்வேன் முயற்சியும் மனசு இருந்தா மாதாஜி. பகவான் அது கண்டிப்பா ஆமா, பண்ணலாம். எனக்கெல்லாம் நிறைய ஆசை உண்டு. Thank you, மாதாஜி. அதுக்கு உண்டான பகவான் எனக்கு ஒரு வழியை காட்டட்டும். நம்ம தேங்க்யூ நினைச்சாலே மாதாஜி. பகவான் வழி தேங்க்யூ காமிச்சிடுவார் மாதாஜி. ஆசை மட்டும் படுவோம், ஆசை பண்ண தன்னை போல வழி காமிச்சிடுவார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. அவ்வளவுதான். மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரே போல். தேங்க்யூ. தேங்க்யூ. என் பண்ணிக்கிறேன். ஹரே